வணக்கம். இன்று மே 17ஆம் தேதி சனிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1000 கோடி முறைகேடு புகாரில் நடவடிக்கை, டாஸ்மார்க் நிர்வாக இயக்குனர் வீடு உட்பட 10 இடங்களில் சோதனை, அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்றும் விசாரணை நடந்தது அப்படிங்கிற மாதிரி தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ டாஸ்மார்க்கோட நிர்வாக இயக்குனர் வீடுகள்லாம் ரைடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பாருங்கள், இது ஒரு ஆடு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அது பேர் மத யானை அப்படிங்கிறது. எதை பற்றி அப்படின்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 பற்றி கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ அதோட நூல் வெளியீட்டு விழாவில் தான் இந்த ஆட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மத யானை அப்படிங்கிற புக்கு. அடுத்து பாருங்கள், உணவு பாதுகாப்புத்துறை வேலை செய்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மைனஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு விவாதம் போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த சில ஹோட்டலில் வந்து மைனஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து தரம் இல்லாமல் இருந்ததுனால சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து உணவுத்துறை வந்து செயல்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சுகாதாரமற்ற முறையில் சாலையில் வைத்து சமைக்கப்படும் இத்தகைய உணவுப் பொருட்களின் தரம் பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ இது வந்து உணவுத்துறை அதிகாரிகளே வந்து ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்காக தான் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து FSSAI ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்தியாவை பொறுத்தளவில் 2006, தமிழ்நாடு அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2011 ஆகஸ்ட் 5ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த உணவு பாதுகாப்பு சம்மந்தமாக எதுவும் குறைகள் இருந்தாலோ இல்லை அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு சட்டமாகவே போடப்பட்டது தான் இந்த ஃபுட் சேஃப்டி ஆக்ட்டு. இது வந்து 2006ஆம் ஆண்டு இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு வந்து 2011 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு இஷ்யூலையுமே அது சம்மந்தமாக நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது யோசிச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த மைனஸ் பற்றியும் தெருவோர கடைகள் பற்றியும் விமர்சனமாக வந்து ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரயில்வேல ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ரயில்வேல என்னென்னா, வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு செல்ல இந்திய ரயில்வே இயக்கும் பாரத் கௌரவ சுற்றுலா ரயில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ பாரத் கௌரவ சுற்றுலா ரயில்ங்கிறது எது சம்மந்தம் உள்ளதுன்னா, வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு செல்லக்கூடியது. வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்னால் இந்தியாவிலே நிறைய முக்கியமான இடங்கள் இருக்குது. அப்புறம் வந்து இந்தியாவுக்குன்னே நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த இடங்களுக்கெல்லாம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்குமே உள்ள இடங்களுக்கு வந்து செலக்டிவாக கூட்டிகிட்டு போகிற அந்த ட்ரெயினுக்கு பேர் தான் அந்த பாரத் கௌரவ சுற்றுலா ரயில் அப்படிங்கிறது. அடுத்ததாக நேத்திக்கு பார்த்த அதே திட்டம் தான் இந்த தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவராக்கும் திட்டம். பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டதுக்கான ஆவணங்களை தாக்கல் செய்ய அரசுக்கு அவகாசம் அப்படிங்கிற மாதிரி சென்னை ஹைகோர்ட்லேருந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கு அதிகாரம் வழங்கும் வகையில் அவர்களை தொழில் முனைவராக்க மாற்றுவதற்கு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது. ஸோ இந்த திட்டம் இருக்குன்னு தெரியுது. நானுமே சர்ச் பண்ணி பார்த்தேன். இது எக்ஸாக்டாக அந்த இயர் வந்து தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தயவுசெய்து கமெண்டில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ஸோ அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு எந்த வருஷம் அறிவித்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுதுன்னா போடுங்க. இதுவும் ஒரு முக்கியமான திட்டம். இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நமஸ்தே அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த திட்டத்தோட இது பெனிஃபிட் பாருங்கள். தூய்மை பணியாளர்களுக்கு 50% மானியத்துடன் நவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்திகள் உபகரணங்கள் வழங்கும் வகையில் நமஸ்தே திட்டத்தையும் மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 50% மானியத்துடன் நவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்திகள் மற்றும் உபகரணங்கள், அதாவது அந்த உபகரணங்கள் வாங்குறது மூலமாக அவங்களே தொழில் முனைவராகிறாங்க. அவங்க மூலமாக அரசு வந்து அந்த வேலைகளை செய்து முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். ஸோ இது வருஷம் தெரிஞ்சதுன்னா இந்த நமஸ்தே திட்டத்துக்கும் அந்த அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்துக்கும் இயர் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் போடுங்க. அடுத்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, முதல்வர் வந்து டெல்லி பயணம் போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக்கோட கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி செல்வதாக தகவல் அப்படிங்கிற மாதிரி.
இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 2015ஆம் ஆண்டு மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக பிரதமர் உள்ளார். இதுவே ஒரு கொஸ்டின். நிதி ஆயோக்கோட தலைவர் யாருன்னா பிரதமர். ஒரு கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து நிதி ஆயோக் சார்பில் பொதுவாக ஆண்டுக்கு ஒரு முறை நிர்வாக குழு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அப்போ நிதி ஆயோக் வந்து 2015 தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்டதிலிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை நிர்வாக குழு கூட்டம். நிர்வாக குழு கூட்டம் வந்து நிதி ஆயோக் படி ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கூற்றுல வைக்கலாம். அடுத்து பாருங்கள், பிரதமர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள், துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பர். இதில் கண்டிஷன் என்ன அப்படின்னா, பிரதமர் தலைமையில் இருப்பாங்க. அதோட கூட்டத்தில் கலந்து கொள்கிறவங்க யாருன்னா அனைத்து மாநிலங்களோட முதல்வர்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள முதல்வர் மற்றும் துணைநிலை ஆளுநர் வந்து இதில் பங்கு கொள்வாங்க. எப்படி வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஹெட்டாகவும் அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து மெம்பராகவும் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இதுவும். நிதி ஆயோக்கோட தலைவர் வந்து பிரதமர், அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள சிஎம் வந்து அதோட மெம்பர்ஸ் மாதிரி வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிடுவாங்க. கடந்த 2015 தொடங்கி இதுவரை 9 கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த வருஷம் நடக்கிறதா இந்த 10வது கூட்டம். இந்த நிலையில் நிதி ஆயோக்கின் 10வது நிர்வாக குழு கூட்டத்தை டெல்லியில் பிரதமர் தலைமையில் வரும் 24ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்களுக்கு இதற்கான அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்றைய தினம் அவர் டெல்லி செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நியூஸு. இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2015 நிதி ஆயோக்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. இதோட தலைவர் யாருன்னா பிரதமர் தான். இதில் இந்த கூட்டம் வந்து வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும். இந்த கூட்டத்தில் பிரதமர் தலைமையை கொண்டு அனைத்து மாநில முதல்வர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் கலந்து கொள்வாங்க. இப்போ நடக்கிற இந்த கூட்டம் வந்து 10வது கூட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிதி ஆயோக் பற்றி நம்ம சிலபஸ்லேயே இருக்குது. எக்கனாமிக்ஸில், இந்தியன் எக்கனாமிக்ஸில் நிதி ஆயோக்கு, அப்புறம் நிதிக்குழு பற்றி இருக்குது, அப்புறம் வந்து ஜிஎஸ்டி பற்றி இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால சிலபஸ் ஓரியன்டாக இருக்குது, படிச்சுக்கோங்க. அடுத்ததான் இன்றைக்கி பொன்மொழியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இது வந்து ஸ்கூல் புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இறக்கத்தானே பிறந்தோம், அதுவரை இறக்கத்தோடு இருப்போம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்னை தெரசா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் புக் டேட்டா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இ சேவை தொடர்பாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி யூனிட் 9ன்னு ஒரு டாபிக் இருக்கும்போது அதில் வந்து மின் ஆளுகை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதன் கீழே தான் இந்த இ சேவை மையங்கள்லாம் இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து இந்த எலக்ட்ரானிக் சார்ந்த இ சேவை, அப்புறம் வந்து மின்னணு, இதிலலாம் வந்து கொஞ்சம் டெவலப்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு இதாக இருக்குது. இ சேவை மைய சர்வர் முடங்குவதால் பணிகள் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து சர்வர் முடங்கின கான்செப்ட் தான் செய்தி. ஆனால் இதில் நமக்கு எக்ஸாம் பேட்டர்வில் லைட்டாக பார்த்துருங்க. இது வந்து எதன் கீழே இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் அரசு கேபிள் டிவி நிறுவனம், கூட்டுறவுத்துறை, எல்காட் என பல்வேறு துறைகளுக்கு அரசு இ சேவை மையங்களை இயக்க வந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனியார் ப்ரௌசிங் சென்டர்களும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மாநிலம் முழுவதும் பாருங்கள் 10,000க்கும் மேற்பட்ட இ சேவை மையங்கள் இருக்கின்றன. இதில் என்ன நடக்கு அப்படின்னா, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகள் வழங்கும் ஜாதி சான்று, இருப்பிட சான்று, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு விண்ணப்பிப்பது, குடும்ப அட்டை கோரி விண்ணப்பிப்பது, விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் போன்றோருக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்களை பெறுதல் போன்றவற்றிற்கு விண்ணப்பிக்க உட்பட 80க்கும் மேற்பட்ட ஆன்லைன் சேவைகள் இதன் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகின்றன. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இ சேவை மையம் வந்து இந்த மாதிரி இயங்குது. ஸோ இது வந்து படிப்படியாக இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ இது மின்னாளுகை கீழே வருது. இது வந்து தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை கீழே இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.